ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு தி ஷோ. நம்ம வந்து ஆக்ஷன் முடிஞ்சதுல வந்து எல்லா டீமும் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வழக்கம் போல நான் டீம் படிச்சிடவா? படிச்சிருங்க சார், அதான முறை. டன். இவங்க வந்து அப்துல் சமத், ஆயுஷ் பதோனி, மேத்யூ பிரிட்ஸ்கி, ஹிம்மத் சிங், எய்டன் மார்க்ரம், அக்ஷத் ரகுவன்ஷி, ரிஷப் பந்த், நிக்கோலஸ் பூரான், ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள வந்திருக்காரு, முகுல் சௌத்ரி உள்ள வந்திருக்காரு, அர்ஷன் குல்கர்னி, மனிந்து அசரங்கா உள்ள வந்திருக்காரு, மிச் மார்ஷ், ஷாபாஸ் அகமத், திக்வேஷ் ரதி, மணிமாறன் சித்தார்த், ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், முகமது ஷமி முதல்ல ட்ரேட் பண்ணிட்டாங்க. மோசின் கான், ஆண்ட்ரிக் நாக்கியா உள்ள வந்திருக்காரு பேஸ் பிரைஸ்க்கு. பிரின்ஸ் யாதவ், அர்ஜுன் டெண்டுல்கர் முதல்ல ட்ரேட் பண்ணாங்க. மாயங்க் யாதவ், நமன் திவாரி உள்ள வந்திருக்காரு. இதுதான் இவங்க டீம். பரத் அருண் சப்போர்ட் ஸ்டாஃபா வந்தாரோ என்னமோ பயங்கர ஃபாஸ்ட் பவுலர்ஸா வச்சு ஒரு பிளேயிங் எல்லாம் போட்டாங்க ட்விட்டர்ல. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இந்த டீம்ல. என்ன நினைக்கிறீங்க? பரத் தருண் ஒரு பயோமெக்கானிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்ட் bowling குரு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரை நான் என்சிஏல 2001 ஜாயின் பண்ண போதே அவர் போது வெரி ஹைலி நாலேஜபிள். ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அவர் எடுப்பாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவர் கரெக்டா தெரியும். அவர் ஒரு சிறப்பான ஒரு bowling கோச். இந்தியா இந்த bowlers எல்லாம், இந்த பும்ரா, சிராஜ், இவர் ஷமி, இவரெல்லாம் மென்டார் பண்ணது அவரு தான். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோச், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இவங்க டீமை படிச்சுட்டீங்க. இவங்களோட ப்ராப்ளம் போன வருஷமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது பேட்டிங்ல கிடையாது. எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வச்சிருக்காங்க, போலிங் தான் பிரச்சனை. அந்த போலிங்லயே என்ன ப்ராப்ளம்னா இன்ஜுரி ப்ரோனு. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பாதி பேர் என்சிஏ ரீஹபிலேஷன் சென்டர்ல இருந்தாங்க. அதுதான் இவங்களோட ப்ராப்ளமே வழியே எதுவும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பேட்டிங் எந்த இதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பண்ட் அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் ஃபார்முக்கே வரலன்னாலும் இந்த டாப் த்ரீ டாமினேட் பண்ணிச்சு இவங்களுக்கு. ஸோ இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு சொல்றேன். அது நீங்க கரெக்டா இல்லையா, வேற ஏதாவது டைமென்ஷன் ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. மாக்ரம் அண்ட் மிச் மார்ஷ் வில் ஓபன், ஃபாலோட் பை நிக்லஸ் பூரன். அந்த 3 ஸ்லாட் உங்களுக்கு ஷூர் ஷாட்டு. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பண்ட், ஆயுஷ் பதோனி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் 6ல தே வில் ட்ரை அண்ட் பிரிங் பனிந்து ஹசரங்கா. நம்பர் 7 அப்துல் சமாது. நம்பர் 8 பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. இவங்க 2 பேரும் ஃபிட் ஆனா 2 பேரும் ஆடும். மோஷின் கான் ஆர் மயாங்க் யாதவ், அதுக்கு ஒரு பேக்கப் பிரின்ஸ் யாதவ். அதுக்கப்புறம் நம்பர் 9ல பாத்தீங்கன்னா சீசன்டு ஆவேஷ் கான், அவருக்கு ஒரு பேக்கப் நவன் திவாரின்னு ஒரு குயிக் ஃபாஸ்ட் bowler கொண்டு வந்திருக்காங்க. லைட்டா இடிக்கும், அவர் போட்டா தெரிக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்பர் 10 பாத்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுற திக்வேஷ் சிங். நம்பர் 11 பாத்தீங்கன்னா சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு. இவங்களுக்கு இம்பாக்ட்ஸ் அப்படி இவங்க எப்படி போவாங்கன்னா they will ட்ரை அண்ட் கெட் ஒன் ஆஃப் எம் சித்தார்த் ஆர் ஷாபாஸ் அகமது. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அக்ஷத் ரகுவன்ஷின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அந்த ஒரு பேட்ஸ்மேனே எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களோட போலிங் இப்ப எல்லாரும் ஃபிட்டா இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி முகமது ஷமி, ஆவேஷ் கான், மோஷின் கான் ஆர் மயாங்க் யாதவ். அது ஒரு பொட்டன்ட் 3 ஃபாஸ்ட் bowling இது. திக்வேஷ் சிங் has proved himself. they will definitely have the services of வனிந்து வசரங்கா. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம் சித்தார்த்தை உள்ள கொண்டு வந்துட்டு அந்த ஃபாரின் ஸ்லாட் அவங்களுக்கு டீசப் ஆயிடும். ஆனா என்ன, அவங்க இஃப் தே கன்சிடர் வனிந்து வசரங்கா someone is going to bat at நம்பர் 6, எனக்கு தேவையே இல்லை. மார்க்ரம், மிச்சு மார்ஷ், பூரன்னு பண்ட்டு பதோனி போறோம். அதுக்கப்புறம் நான் நம்பர் 6ல சமாதை இறக்கிக்கிறேன், எனக்கு பேட்டிங் தேவையில்லைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா வனிந்து வசரங்காஸ் பேட்டிங் that is going to open up a foreign slot that will enable them to get ஆண்ட்ரிக் நார்கியே in. கரெக்டா சொல்றீங்க. ஸோ இந்த 2 இதுதான். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிக்லஸ் பூரனோட ஃபார்ம் ஆஃப் லேட் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல எனக்கு. அந்த சேம் நிக்லஸ் பூரனா வரல. மிச்சேல் மார்ஷல் கண்டிப்பா அடிப்பாரு, அந்த சந்தேகமும் கிடையாது. ஐடன் மார்க்கர் மேட்ச் டு செட்டப் பண்ணிட்டு ஐபிஎல் அவரோட ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு என்கரேஜிங்கா இந்த இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்டா இல்ல. பதோனி இஸ் அ வெரி குட் பிளேயரு. இப்ப நீங்களும் ஒத்துக்கிற மாதிரி அதை எடுத்தாங்கன்னா நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி அப்துல் சமாத் ஃபார் யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே போலர்ஸ். இந்த போலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாங்க? மோஷின் கான் இஸ் இன்ஜுரி ப்ரோன், மயாங்க் யாதவ் இஸ் இன்ஜுரி ப்ரோன், முகமது ஷமி இஸ் கமிங் பேக் பட் இஸ் ப்ரூவ்ட் இஸ் ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நார்கே இஸ் கமிங் பேக் டு ஐபிஎல்.
ஐபிஎல்ல ஒரு 2 சீசன் அவருக்கு சரியா போகல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வெளியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங், அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அர்ஷன் குல்கர்னி அவர் எப்படி ஆட போறான்னு தெரியல. ஹிம்மத் சிங் அவர் ஆட முடியாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷை வேற உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஜாஷ் இங்கிலீஷை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா, இட் இஸ் அ பேக்கப் ஃபார் மார்க்ரம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரெட்ஸ்கே பிளேட் சோ வெல்ல, அதுவே ஒரு பேக்கப்பா அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டாப் 3 எனக்கு ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தர் அடிக்கல, ஒரு பூரனே அடிக்கலன்னா கூட ஜாஷ் இங்கிலீஷ் கேன் ஸ்லாட்ன்றதுனால ஜாஷ் இங்கிலீஷை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முகுல் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் பேட்ஸ்மேன், அவர் எங்க ஆட போறான்னு தெரியாது. இவங்களுக்கு தேர் வெரி ஹெவிலி ரிலையன்ட் ஆன் தேர் டாப் 3. Their bowlers have to really come out of injury. They have to be make sure that they are completely fit for the tournament. அந்த வேலைகளை இவங்க செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த டாப் 3 கன்சிஸ்டண்டா ஃபயர் பண்ணுமா எனக்கு தெரியல. ஈவன் தோ சம் ஆஃப் த மேனேஜ் டு புட் அப் எ டீசென்ட் bowling யூனிட், இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டா கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு இந்த பிளேயிங் 11 2 காம்பினேஷன் கொடுத்தேன். இது நீங்க ஆமா இதுக்கு மேல எதுவும் கிடையாது, இந்த 2 காம்பினேஷன் தான் சேஞ்ச் பண்ண முடியும்ன்றீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களோட பாத் டு பிளே ஆஃப்ஸ் வில் பி ஈஸி பீடாக். ஐ திங்க் தே வில் கெட் டு பிளே ஆஃப்ஸ்ன்றீங்களா? தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல இவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் படுவாங்க போயிட்டா. ஈஸி எல்லாம் கிடையாது. பவுலர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க வண்டி வண்டியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பட் ஓகே, அதுல பாதி பேர் வந்து என்சிஏல இருக்கிற குரூப் தான். இதுல இவங்க எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபிட் ஆகி விளையாடுவாங்கன்னு தெரியாது. இதுல வந்து நீங்க சொன்னீங்க அசரங்கா 6 வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஓகேவா இருக்கலாம். ஐபிஎல்க்கு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ மச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கொடுத்த சான்ஸ்ல ஒரு பர்ஃபார்மும் பண்ணல இது வரைக்கும் ஐபிஎல்ல. 6 இஸ் டூ மச் ஃபார் ஹிம். 7 இல்ல 8 தான் பெட்டர். பட் அவங்க அதுக்கு ஷாபாஸ் இருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்க 6ல சம்மத் ஷூரா ஆடிடுவாங்க. ஆடிட்டு ஆண்ட்ரிக் நோக்கி ஆடினாங்க அப்படின்னா தான் இன்னும் டீம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அர்ஷன் குல்கர்னி ஹையா ரேட் பண்றாங்க. அதே மாதிரி ஹிம்மத் சிங்க்கும் போன தடவை 2 3 சான்ஸ் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி குட் நாட் கிராப். பட் இந்த 2 பிளேயர்ஸையும் அவங்க ஹையா ரேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அட் சம் பாயிண்ட் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரும் மேபி இந்த மிக்ஸ். பட் நீங்க ரெண்டாவது சொன்னதுபடி தான் நான் போவேன். லைக் அசரங்காக்கு பதிலா சமத் அண்ட் பிளே ஆண்ட்ரிக் நோக்கியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் போயிடா. பட் அட் சம் பாயிண்ட் ஹிம்மத் சிங் அண்ட் அர்ஷன் குல்கர்னி மே கெட் அ லுக் இன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். அந்த அசரங்காவோட ஸ்பாட்ல மேத்யூ பிரெட்ஸ்கியவையும் ஆடிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு போலரை, நீங்க இந்தியன் போலரை, உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், மயங்க் யாதவ், மோஷின் கான், இப்ப இன்னொரு போலர் திக்வேஷ் சிங்கை மட்டும் ஒரு ஸ்பின்னரா வச்சுட்டு பேட்டிங்கை ஃபுல் ஹெவியா நான் எடுத்துட்டு, ஆப்ஷன் வந்து பிரெட்ஸ்கே வந்து எங்க ஆடுறாரு, மிடில் ஆர்டர் தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆடுறாரு. ஸோ நீங்க வந்து பிரெட்ஸ்கே பண்ட்டுக்கு அப்புறம் பிரெட்ஸ்கேவை நீங்க கொண்டு வந்து இந்த பேட்டிங்ல எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், நிக்லஸ் பூரன், பண்ட், பிரெட்ஸ்கியே, பதோனி, 7 அப்துல் சமாத். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இம்பாக்ட் சப்ல நீங்க என்ன பண்ணலாம், ஓகே நான் திக்வேஷ் சிங்கை மட்டும் வச்சுட்டு போறேன். இப்போ நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு, மோஷின் கான் ஆர் மயங்க் யாதவ் அவங்க எல்லாம் ஃபிட்டா இருப்பாங்கன்னு ஆமா, வச்சுக்கோங்க. மோஷின் கான், மயங்க் யாதவ், ஆவேஷ் சிங், சாரி ஆவேஷ் கான், முகமது ஷமி, திக்வேஷ் சிங், அதுக்கப்புறம் ஓகே ஐடன் மார்க்ரம். உங்களோட போலிங் வந்து உங்களுக்கு லைட்டா இருந்தாலும் பேட்டிங் வந்து ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிடா இன்னொரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் போக மாட்டாங்க, நார்கே தான் ஆடுவாங்கன்றீங்களா? அவங்க போன தடவை மில்லர் அப்படி வச்சு பண்ணது தப்புன்னு நினைச்சுதான் அவங்க மில்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அவங்க அந்த ஆல்ரவுண்ட் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பீடா. அவங்க அதனால ஆல்ரவுண்டர் டாம் மூடி வேற வந்திருக்காரு. டாம் மூடி வந்து அசரங்கா ரொம்ப ஹையா ரேட் பண்றாரு. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பிளேயிங்ல வந்து அவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் செகண்ட் நீங்க சொன்ன பிளேயிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க மூடி வேற உள்ள வந்திருக்கனால அவர் கண்டிப்பா அசரங்காவை புஷ் பண்ணி ஆடதான் வைப்பாரு அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தா பிரின்ஸ் யாதவ் டிட் நாட் டூ பேட் ஃபார் தம். இப்ப எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சிச்சோ டீசெண்டா ஆடினாரு. ஸோ ஹி ஆல்சோ வில் கெட் அ லுக் இன் அட் சம் பாயிண்ட். அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரேட் பண்ணாங்க, அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப இவ்வளவு ஃபாஸ்ட் bowlers நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்து ஹானஸ்டா யூ நீட் டு டெல் மீ. நான் வந்து டாப் ஃபாஸ்ட் bowler சொல்றேன், அவர் எங்க இதுல ஃபிட் ஆவார்னு சொல்லுங்க. மோஷின் கான், மயாங்க் யாதவ், ஆவேஷ் கான், முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், நமன் திவாரி. தட் இஸ் 6 ஃப்ரண்ட் லைன் bowlers. திஸ் நமன் திவாரி இஸ் குட் enough டு பிளே ஐபிஎல், இஸ் குவிக். 6 ஃபாஸ்ட் bowler நான் சொல்லிட்டேன். ஏழாவதா உங்களுக்கு வந்துட்டு இவர் வராரு, அர்ஜுன் டெண்டுல்கர். அவர் எங்க ஆட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இஃப் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ஃபிட்? சொல்லுங்க. ஆட முடியாதுதான். அவங்க ஒரு இது பார்ப்போம். ஒருவேளை வேற விடுங்க, இப்போதைக்கு அதோட நிறுத்திக்குவோம். பட் ஆடுறது கஷ்டம் தான். அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடுறது கஷ்டம்.
அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். பட் அதான் அவங்க ஃபாஸ்ட் பாலர் யார் வேணாலும் ஆடலாம். பட் போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் சான்ஸ் அவங்க கொடுக்கறது கன்சிடர் பண்ணலாம். இவங்களுக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மிடில் ஓவர்ஸ் பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு முகமது ஷாமி வந்து ஒரு ஜெனுவன் பவர் பிளே விக்கெட் டேக்கிங் போலரு. பிரின்ஸ் யாதவ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ டிஃபென்சிவ் போலர். அந்த 4 ஓவர் 40க்குள்ள நீ கொடுத்தா எனக்கு சந்தோஷம்னு. ஆவேஷ் கானும் பாத்தீங்கன்னா predominantly they are using him in the death overs to bowl 2 overs around the wicketல இருந்து wide yarkers அந்த மாதிரி போடுறது. மோஷின் கான் is a only guy who can bowl in both phases of the game. We are not sure about the fitness of Mayank Yadav now. So இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல இவங்க பவர் பிளேல வேற திக்வேஜ் சிங் கொடுக்குறாங்க. 1 ஓவர் 2 ஓவர் பவர் பிளேலயும் திக்வேஜ் சிங் கொடுக்குறாங்க போது அந்த மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு சோக் பண்ற போலிங் இல்லைன்றதுனால ஈவன் தோ they look good on paper when it comes to the battery of fast bowlers and a reliable spinner Digvej Singh, this bowling unit will also really struggle. என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் ஆஃப் ரியலி புட் அப் அவங்களுக்கு எப்ப வீல்ஸ் கேள ஆரம்பிச்சிச்சுன்னா முதல்ல 6-7 மேட்ச் பயங்கரமா அடிச்ச பூரன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கீழே வந்துருச்சு. பண்ட் கடைசி மேட்ச் தான் அடிச்சாரு செஞ்சுரி ஆர்சிபியோடங்கும் போது டோட்டலி தி ரிலையன்ஸ் மார்க்ரம் முதல் 3-4 மேட்ச் அடிக்கல, டிராப் பண்ணிடுவாங்களோன்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அடிச்சார். மார்ஷ் ஹஸ் பீன் தி ஒன்லி கே ஹூ ஹஸ் பீன் பர்ஃபார்மிங்கும் போது இந்த டாப் 4 இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ரூவன் கமாடிட்டி உங்களுக்கு. அதை வந்து பெருசா அவங்க எதுவும் இம்ப்ரூவே பண்ணல உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுஷ் பதோனி தான் வராரு. நம்ம சொல்ற மாதிரி வனிந்து அசரங்காவை நம்ம இது பண்ணாலும் நீங்க சொல்ற ஒன்று ரொம்ப கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து வனிந்து அசரங்கா இஸ் நாட் அட் நம்பர் 6 இன் ஐபிஎல். யூ ஹவ் நெயில்ட் இட். ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய ஒரு சான்ஸ் முன்னாடி நம்பர் 4 இறக்கி விட்டாங்க, அடிக்கல. நீங்க சொல்றது பர்ஃபெக்ட்லி ரைட். புஷ் 6 அவர் இந்த உங்க அந்த கேண்டி ஃபால்கன்ஸ் அதுல எல்லாம் அடிப்பாரு, பட் ஐபிஎல்ல அவுட் ஆக்கிடுறாங்களே. அதான் நான் சொல்றேனே சார் உங்களுக்கு. இப்ப எங்களுக்கு வந்து when it comes to our the கேண்டி ஃபால்கன்ஸ் நம்பர் 3ல அவரை இறக்கி விட்டோம். அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரு பாயிண்ட் நீங்க நல்ல நெயில் பண்ணி சொன்னீங்க, அது வந்து உங்களுக்கு இதுல ஓகேவா இருக்கும் பிடா, இங்க இதுங்கும் போது அவர் நம்பர் 8 ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. நம்பர் 6 இஸ் டூ மச் வரும். ஸோ நம்பர் 6 சமாத் ஆடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் யாரும் இல்ல. ஒரு 99 for 3 நீங்க ஆனீங்கன்னா கூட முடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது. ஒரு மாதிரி பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க காப்பாத்தும் அப்படின்னு ஒரு கான்பிடண்டா சொல்ல முடியலன்றதுனால in my opinion, humble opinion, sorry to say that they will also have a tough time getting into playoffs ன்றது என்னோட கருத்து. நீங்க சொல்லுங்க. அதேதான் பீடா. அவங்க வந்து அந்த 6-7 ஆயுஷ் பதோனிக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் டீம் இதாகுது, பெரிய கேப் இருக்கு. பவுலிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் அவங்க யாரை எடுத்து எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. திக்வேஷ் ரதி ஓகே ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப இந்நேரம் வீடியோ பார்த்திருப்பாங்க எல்லாரும். செகண்ட் சீசன் அவனால அந்த அளவுக்கு அந்த லெவல், அதுக்கு தான் அவங்க பிஸ்னாய் வச்சிருந்துருக்கலாம். அந்த லெவலுக்கு அவரால் திருப்பி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? விஷி பெர்ஃபார்ம்ஸ், பட் அந்த அளவுக்கு அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் ஈவன் நீங்க சொல்ற அந்த மார்ஷ் மார்க்ரம் இவங்க எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஐபிஎல்ல அடிச்சிருந்தாங்க போன ஐபிஎல்ல. ஏன்னா நீங்க மார்ஷும் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கிடையாது, பல வருஷமா ஆடிட்டு இருக்காரு. போன வருஷம் மட்டும்தான் கன்சிஸ்டன்டா அடிச்சாரு. ஸோ அந்த லெவலுக்கு கன்சிஸ்டன்சி இவங்க கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னாலும் நம்ம இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தே மைட் ஸ்ட்ரகிள் அண்ட் மிஸ் அவுட் ஆன் பிளே ஆஃப் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுதான் இப்போ இதை பத்தியும் பார்த்துட்டோம். அதான் ஒண்ணு சொல்றேனே, எந்த டீமுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டீமா சொல்றோம், ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் போக சான்ஸ் இருக்கு, ஒரு சில டீம்ஸ் கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடும், ஒரு சில டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொன்னா கூட இஃப் எனிஒன் இஸ் டெல்லிங் திஸ் எல்எஸ்ஜி டீம் லுக்ஸ் வெரி வீக் ஆன் பேப்பர், ஐ பெக் டு டிஃபர். எந்த டீமுமே 10 டீம்ல எந்த டீமுமே வந்து நீங்க யூ கேனாட் ரைட் தம் ஆஃப். ஆனா வந்து 4 டீமை தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால we are trying to see which team has all the bases covered and also can change the combinations without that is going to affect their core combination. அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. where they have a stable playing 11, that is going to be a crucial thing for IPL to succeed என்றதால சொல்றோம். we wish Lucknow Super Giants very good season. இன்னும் ஒரு டீம் தான் பாக்கி இருக்கு, Rajasthan Royals. Come back and do a detailed preview on where Rajasthan Royals stand and what are the chances to get into playoffs with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.